ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். திராவிடத்தின் அடையாளமான பெரியார் அவர்களோடு சீமான் மாற்று கருத்து வச்சு கேள்விகளை முன் வச்சதுக்கப்புறம் சீமான் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் இருக்கிற புகைப்படமும் சரி, அவர் சந்திச்சதே போலி அப்படின்னு நிறுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு திராவிடம். அதுக்காக சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் கூட்டு வந்து சீமான் அவர்களுக்கும் தலைவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிறுவ முயலுது. ஆனால் உண்மையிலே சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் இருக்கோம், நாங்கள் சொல்கிறோம் உண்மையை அப்படின்னு இப்போ சில விடயங்கள் வெளியே வந்திருக்கு. அதை யார் வெளியிட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராளிகள், அதாவது புலிகள் அமைப்பை சேர்ந்த போராளிகள், புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற புலிகள் அமைப்போட அரசியல் பிரிவு அங்கிருந்து இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் 3 பக்கத்துக்கு தெளிவான விளக்கங்களோட, போதுமான ஆதாரங்களோட, தங்கள் அடையாளங்களோட சீமானுக்கும் ஈழத்துக்கும் உள்ள தொடர்பை நிறுவியிருக்காங்க. அது என்னன்றதை நீங்களே பாருங்க. நிர்வாகம் தமிழீழ அரசியல் துறை, அனைத்து நாடுகள், 25/1/2025. திரு செந்தமிழன் சீமான் அவர்களின் தமிழீழ பயணம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களின் தமிழீழ பயணம் மற்றும் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடனான சந்திப்பு தொடர்பான உண்மைகளை தெளிவூட்டும் அறிக்கையொன்றை வெளியிட வேண்டிய அவசியம் அனைத்து நாடுகளில் இயங்கி வரும் தமிழீழ அரசியல் துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பயணம் தொடர்பான உண்மைகளை உரிய தருணத்தில் உறுதிப்படுத்த நாம் தவறுவோமாயின் பேரெழுச்சியுடன் வளர்ந்து வரும் தமிழ் தேசியத்தை சிதைக்க கங்கணங்கட்டி நிற்கும் சில நாசகார சக்திகளின் சூழ்ச்சி வியூக கருத்தியல் மேலோங்கி தமிழ் தேசியம் சிதைக்கப்படுவதை உலகமெங்கும் வாழும் தமிழின செயல்பாட்டாளர்கள் எவரும் அனுமதிக்க மாட்டார்கள். 2009 தமிழீழத்தில் நடைபெற்ற தமிழின அழிப்பு யுத்தத்தில் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஜனநாயக அரசியல் போராட்டமாக பரிணமித்தது. இதனைத் தொடர்ந்து அன்னை தமிழ்நாட்டில் திரு செந்தமிழன் சீமான் அவர்களும் தனது இன வேர்கள் விரித்து நிற்கும் தமிழீழத்தில் ஏற்பட்ட தமிழின அழிப்பின் தாக்கம் ஏற்படுத்திய வடுக்களை தொடர்ந்து கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய தலைவரை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தின் விடிவையும் தமிழ் மக்களின் விடுதலையை வாழ்வின் லட்சியமாகவும் விரித்து கொண்டு தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுக்கும் அரசியல் போரை மிகவும் துணிச்சலாக முன்னெடுத்து வருவதை எண்ணி நாம் பெருமிதம் கொள்கிறோம். உலகளாவிய ரீதியில் தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக நற்பணியாற்றும் துறைசார் வல்லுநர்களுக்கு கௌரவம் செலுத்துவது தமிழீழ தேசிய தலைவரின் உயரிய பண்பாடாகும். இந்த சீரிய மரபுகளுக்கேற்ப தமிழகத்திலிருந்து பல தமிழின பற்றாளர்கள் தமிழீழத்திற்கு அழைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் திரு செந்தமிழன் சீமான் அவர்களும் தேசிய தலைவர் அவர்களால் இனங்காணப்பட்டு அவரின் பணிப்பின் பேரில் நிதர்சன பொறுப்பாளர் மாவீரன் கேணல் சேரலாதன் அவர்களூடாக தமிழீழத்திற்கு அழைத்து வரப்பட்டார். திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழீழத்திற்கு வந்த காரணத்தையும் அங்கே இருந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் எந்தெந்த பிரிவுகளோடு தனது ஆற்றலை பகிர்ந்து கொண்டார் என்பதையும், முக்கியமாக இவர் ஓர் புரட்சிகரமான திரைப்பட இயக்குநராக இருந்த காரணத்தால் ஏற்கனவே தயாரிக்க திட்டமிட்டிருந்த எள்ளாளன் திரைப்பட குழுவுக்கான திரைப்பட துறைசார் பயிற்சிகளை வழங்குவதற்காக காத்திரமான காலப்பகுதியை ஒதுக்கி தமிழீழத்தில் தங்கியிருந்ததையும், அந்த வேளை பல கருத்தரங்குகளை நடாத்த பணிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் பல போராளிகள் அறிவார்கள். மிக முக்கியமாக தமிழீழ தேசிய தலைவரோடு போதிய நேரத்தை செலவிட்டதோடு திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வளமையான விருந்தோம்பல் நிகழ்வும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது. இவற்றையெல்லாம் அங்கிருந்து நேரடியாக அவதானித்த பல போராளிகள் எமது தமிழீழ அரசியல் துறையோடும் தங்களது துறைசார் கட்டமைப்புகளோடும் இணைந்து பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் பல நிதர்சன போராளிகள் மற்றும் கலைஞர்கள் இன்றும் மேற்குறிப்பிட்ட சம்பவங்களுக்கெல்லாம் வாழும் சாட்சிகளாக பல நாடுகளில் செயற்பட்டு வருகிறார்கள். அவசியம் என கருதும் பட்சத்தில் பல போராளிகள் நேரடியாக சாட்சியங்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதை இந்த அறிக்கையூடாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழீழ தேசிய தலைவர் தொடர்பாகவும் தமிழீழ விடுதலை புலிகள் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கும் உரிமை தமிழீழ இலட்சிய போராட்டத்தில் தமிழீழ தேசிய தலைவரோடு இணைந்து பணியாற்றிய போராளிகளுக்கும் தமிழீழ தேசிய தலைவரின் உயரிய சிந்தனையாகிய தமிழ் தேசிய விடுதலை என்ற உயரிய இலட்சிய பயணத்தை உயிர்ப்போடு தொடர்ந்து முன்னெடுக்கும் போராளிகளுக்கும் மட்டுமே உரித்துடையது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கடந்த கால வரலாற்றில் குடும்ப அரசியலுக்கோ வாரிசு அரசியலுக்கோ அறவே அனுமதி அளிக்கப்பட்டது கிடையாது. இவ்வாறு இருக்கையில் திரு செந்தமிழன் சீமான் தொடர்பாக பேசுவதற்கு எதையுமே தமிழீழத்திலிருந்து அவதானிக்காது ஸ்காண்டினேவிய நாடாகிய டென்மார்க்கில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் உறவினரான திரு கார்த்திக் மனோகரன் எவ்வாறு ஊடகங்களில் செவ்வி வழங்கலாம்? இவர் சுயநல காரணங்களுக்காக தமிழீழ தேசியத்தை சிதைக்க கங்கணம் கட்டி நிற்போரின் சதிவலை பின்னலுக்குள் சிக்குண்டு செயற்படுவதை எம்மால் உணர முடிகிறது. தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மீது அவதூறு பரப்பும் நாசக்காரர்களின் திட்டங்களுக்கு துணை நிற்க வேண்டாம் என சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழீழத்தில் நாம் மாற்ற வேண்டிய சமூக பொருளாதார அரசியல் பணிகளை முன்னிலைப்படுத்தும் சமநேரத்தில் தாய் தமிழ்நாட்டு தமிழ் தேசிய மக்களின் அபிலாசைகளான மொழி, பண்பாடு, வரலாற்றை கடத்தி செல்லும் திரு செந்தமிழன் சீமான் அவர்களின் அரசியல் பணிகளுக்கு உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து வலு சேர்க்க வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பாகும். அன்புக்குரிய தமிழ் மக்களே, இது போன்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை விதைப்பவர்களின் தகுதி நிலையையும் இவர் போன்ற அருகதையற்றவர்களிடம் சேகரிக்கப்பட்ட செவ்விகளை ஒளிபரப்பும் சமூக வலைதளங்கள் மற்றும் பிரதான செய்தி ஊடகங்களிலும் ஆழமான உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுமாறு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் உணர்வாளர்கள் அனைவரையும் தமிழீழ அரசியல் துறை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறது. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். திரு கி. நல்லையா, பொறுப்பாளர் தமிழீழ அரசியல் துறை அனைத்து நாடுகள். திரு ச. அசோகா, பொறுப்பாளர் தமிழீழ அரசியல் துறை அனைத்து நாடுகள். அப்படின்னு முடிக்கப்பட்ட அந்த அறிக்கை மூலமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சீமானுக்கும் ஈழத்துக்கும் உள்ள தொடர்பையும் சீமானுக்கும் தலைவர் அவர்களுக்கும் உள்ள தொடர்பையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.